தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டை இவர் பேச மாட்டார். அதே போல கொடநாடு கொலையை இவர்கள் பேச மாட்டார்கள். ஏன்? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாம் 1000 கோடி 500 கோடியை கொடுத்து எல்லாம் பணத்தை வாங்கி கொண்டு இந்த பாவப்பட்ட அப்பாவி மக்களை இவர்தான் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு 2 மாசத்தில் நீதியை நிலைநாட்டுவேன். 4.5 வருஷம் ஆயிடுச்சு, 6 மாசத்துல தேர்தல் வந்துருச்சு. இப்ப ஓரணியில் வாங்கங்கிறப்ப ஓரணியில் எதுக்கு? நாங்க தனியா எவ்வளவு நாள் திருடிக்கிட்டு இருந்தா வாங்க எல்லாரும் சேர்ந்து திருடுவோம். ஓரணியில் வாங்க கூடி கொள்ளையடிப்போம், கூடி கொலை செய்வோம். இதுதான். வேற என்ன? வேற என்ன? திடீர்னு வந்து மண் காக்க, மொழி காக்க, மானம் காக்க. எப்படி இருக்கு? இவள் நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க தான் மண்ணள்ளி வித்துக்கிட்டு இருந்தோம், மண்ணை திருடி வித்துக்கிட்டு இருந்தோம். நாங்க தான். மானங்கட்ட கூட்டம் நம்மளுக்கு மானத்தை காப்பாத்தணுங்குது. கேவலம். கொடநாட்டிலே 5 பேர் செத்துருக்கான். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, ஒரு முதலமைச்சர் வாழ்ந்த இடம், முதலமைச்சரின் வீடு. அது 800 ஏக்கர்ல இருக்கிற ஒரு தோட்டம், ஒரு எஸ்டேட், ஒரு பெருந்தோட்டம். அதிலே இருக்கிற ஒரு பங்களா. அதிலே 1 மணி நேரம் இல்ல, 1 நிமிடம் கூட மின்சாரம் அணையாது. காரணம், அதுக்கு தனி தடம், தனி டிரான்ஸ்பார்ம். 1 நொடி கூட மின்சாரம் அணையாது. அம்மையார் ஜெயலலிதாவுடைய பங்களா, பெருமாளிகை. அதுல 1 மணி நேரம் மின்சாரத்தை துண்டித்தவன் எவன்? யார்கிட்ட பதில் இருக்கு? 5 பேர் செத்தா, கொன்னா, கொல்ல சொன்னவன் எவன்? ஏன் எந்த நடவடிக்கையும் இல்ல? இல்ல. நாங்கள் வந்தால் நீதியை நிலைநிறுத்துவோம் ஐயா ஸ்டாலின். ஏன் இப்ப எதுவுமே செய்யல? இல்ல. ஏன்? ஏன்? பணம். பணமுடன் பிறந்தவனே, பணம். திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. நான் அடிப்பது போல அடிக்கிறேன், நீ அழுவது போல அழு என்று 2 பேரும் நாடகம் போடுவான். அஜித் குமார் கொலையை எடப்பாடி ஐயா பழனிசாமி பேசினால், நீ ஜெயராஜ் பெண்ணிசை எப்படி கொன்றாய்? 2 பேரும். ஏன்னா 2 பேருமே கொலைகார பையன். எவனும் எதையும் பேச தகுதியற்றவன். இந்த மண்ணில் இந்த மகனை தவிர உங்கள் பிள்ளை என்னையும் என் உடன் பிறந்தார்கள், என் தங்கைகள் தம்பிகளை தவிர துணிந்து கேள்வி கேட்கிற திராணி துணிவு ஒருத்தனுக்கு இருக்க முடியாது. ஏன்? ஏன்? சீட்டுக்காக நோட்டுக்காக நிக்கிறவன் நாட்டுக்காக நிக்க மாட்டான். வாக்குக்காக நிக்கிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான். எனக்கு நீ போட்டா போடு, போலன்னா போ, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஒரு கேள்விக்கு பதிலுக்கா பாரு எங்கேயாவது ஒண்ணு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கையை பாலியல் வந்து கொடுமை செஞ்சிட்டான். அந்த தங்கச்சி அவருடைய வக்கீல் அவங்க சித்தப்பாவை எனக்கு அனுப்புது. எனக்கு சொல்லுது, நீ என்ன செய்வியா அண்ணன்ட்ட போய் மட்டும் இதை சொல்லிருன்னு வந்து என்கிட்ட சொல்றவள. இதே மாதிரி பல கேள்விகளை நான் கேட்டேன், எதுக்கும் பதில் இல்லை. போராட அனுமதிக்கவில்லை என்னை. இறங்கிய போதை தூக்கி வண்டியில் ஏற்றி விட்டார்கள். நீங்க குற்றமற்றவர்களாயிருச்சே, நீங்க தான் பெண்களின் உரிமையை பாதுகாக்கிறவாச்சே, பெண்களுக்கான பாதுகாவலர்களாயிருச்சே. என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கும் நான் பேசத்தானே வரேன். எதுக்கு என்ன குண்டு கட்டா தூக்கி வண்டியில் ஏத்தின? என்ன விடு. அம்மா சௌமியா அன்புமணியை தூக்கிட்டு போன, குஷ்பு அவர்கள் மதுரையில் போனது எதுக்கு? மாடு அடைகிற கட்டி தொட்டில கொண்டி மாட்டு கொட்டத்தில் கொண்டி அடைச்சு போட்ட. என்னது இது? எப்படிப்பட்ட ஆட்சி முறை? எப்படிப்பட்ட ஆட்சி முறை? அந்த ஞானசேகரங்கிற ஒருத்தனே இதை செஞ்சிட்டானா? ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள பேராசிரியர் பெருமக்களே அடையாள அட்டை இல்லாம உள்ள போக முடியாது. என் அன்பு தம்பி தங்கையில, என் தம்பிகள் எல்லாம் அங்க பேராசிரியரா இருக்கான். அவன் சொல்றான், அண்ணா வேற ஒரு கார், வேற ஒரு அங்க அந்த கார் பதிவு ஒரே வாகனத்தில் போகும்போது பதிவாயிரும். வேற ஒரு கார்ல வந்தால் அவ இறங்கி அடையாள அட்டை காட்டணும், என் வண்டி தான், நான் தான். அவ்வளவு நெருக்கடி இருக்கும். உள்ள சாதாரண ஒருத்தன் உள்ள போய் திரும்ப முடியாது. ஆனால் இவர் எப்படி இந்த ஞான தேசிகன் அடிக்கடி உள்ள போனார்? ஞானசேகரன் எப்படி உள்ள போனார்? எப்படி போனார்? தனியாக இருக்கிற பெண்களை எப்படி அவருக்கு தெரியுது? அந்த பெண்கள் இருக்கிற இடத்தை மட்டும் தேடி தேடி எப்படி போய் பார்க்கிறார்? எப்படி கண்டுபிடிக்கிறார்? இந்த முதலாக இந்த ஒரு பெண்ணோட அவர் தொல்லை கொடுத்து அதோட பிடிபட்டுட்டாரா? அதுக்கு முன்னாடி எத்தனை பெண்கள்?
எப்படி இந்த துணி வந்தது? எந்த துணிவில் உள்ளே போனார்? அவரே சொல்றார், எனக்கு அப்புறம் இந்த சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த சார் எந்த சார்? குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு குற்றவாளியின் அரசு இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தம்பி தங்கைகளே, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது, தன்னுடைய நாட்டிலே, தமிழீழ நாட்டிலே காவல்துறை படையை நிறுவி அந்த காவல்துறை படைக்கு முன்பு நின்று எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் பேசியது, குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவல்துறையின் வேலை, குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உண்மையிலேயே காவல்துறையின் வேலை என்று. நீங்கள் குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை உருவாக்கவில்லை, குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு குற்ற சமூகத்தை நீங்கள் இந்த நாட்டிலே திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறீர்கள்.